இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் பொரியல் தாங்க பண்ணேன். இது வந்து இப்போ சீசன் டைம் கத்திரிக்காய் நிறையா அந்த மிளகா கொள்ளைங்கள் தோட்டம் அந்த மாதிரிலாம் வச்சு இந்த பக்கம் எங்கள் பக்கம் நிறையா இந்த சீசன் டைமில் கத்திரிக்காய் கிடைக்கும். ரோட்டில் ஒரு 15 கிலோ கிட்ட போட்டு விற்றுட்ருந்தாங்களா, அப்படியே ஒரு கிலோ நல்லா குட்டி குட்டியாக பார்த்து பொறைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த நீளமாக உள்ள காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த கீழே உள்ள அந்த பச்சை கலரில் இருக்கும்ல அந்த இலை மாதிரி அதை வந்து நான் எப்போவுமே வச்சுருவேன். அதை வந்து நான் எப்போவுமே கட் பண்ணி போட மாட்டேன். நான் வந்து பொரியலோ குழம்போ எது பண்ணாலும் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி தாங்க கட் பண்ணுவேன். ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அதை நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக கத்திரிக்காய் பொரியல், கருவாட்டு குழம்பு இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போகிறதுனால நாங்கள் 2 பேரும் தான். பெரியவன் இல்லை, அம்மா வீட்டுக்கு போயிட்டான் லீவுக்கு. சின்னவன் தான். கொஞ்சமாக தான் சாதம் வடிச்சிட்டு இந்த கத்திரிக்காய் பொரியல் தான். சிம்பிள் லன்ச்சு தான். அது என்னமோ தெரிலங்க, நான் கொஞ்சமாக சாதம் வடிக்கிறேன் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா தான் யாராவது சாப்பாட்டுக்கு வர மாதிரி இருக்கும். நான் நிறைய சாதம் வடித்து வச்சுருந்தேன்னா அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கூட சாப்பிட வர முடியாமல் போயிடும், இருந்து வேஸ்ட்டாக போயிடும். இன்றைக்கி நான் கொஞ்சமாக எப்படி சொல்கிறது, ரொம்ப கொஞ்சமாக கிடையாது, 2 பேர் தான் இருக்கோம். ஆனால் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் சாதம் வடித்து வச்சுருந்தேன். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் இந்த வெளியூர்காரவங்க யாராவது இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு காசு கேட்டுலாம் வருவாங்கள்ல, இவங்க வந்து குடுகுடுப்புக்காரவங்க, குறி சொல்கிறவங்க மாதிரி இருந்தார். ரொம்ப நேரமாக வந்து என்னை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. நான் காசு எதுவும் கேட்பாரு, ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து அனுப்பிவிடலான்னு பார்த்தா, எனக்கு காசுலாம் வேணாம் தாயி, எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு கேட்டார். அப்படின்னு ஒரு பெரிய தூக்கு சட்டி ஒன்று எடுத்தார். இந்த சட்டி அளவுக்குலாம் என்கிட்ட சாப்பாடு இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆளுக்கும் அந்த சாப்பாடு தான், அந்த குழம்பு கத்திரிக்காயெலாம் வச்சு கொடுத்தேன். எனக்கு இதுவே போதும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்த்திட்டு வாங்கிட்டு போயிட்டாருங்க.